Hi students, welcome to Construction Materials and Construction Practice. நம்ம யூனிட் 1 வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மாடல் நம்பர் 6 பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ் அண்ட் பொஸ்லோனாஸ். லைம்னா என்ன, அதோடைய சோர்சஸ் என்ன, அதோடைய கிளாசிஃபிகேஷன் என்னன்றதை ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பொஸ்லோனாஸ்னா என்ன, அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸை பொஸ்லோனா மெட்டீரியல்ஸாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோன்றதையும் இந்த மாடல் நம்பர் 6ல ப்ரீஃபாக பார்க்கலாம். லைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங் மெட்டீரியல் தான்ப்பா. ப்ரீவியஸ் காலங்களில் லைமை மட்டும் பயன்படுத்தி ஒரு காங்கிரீட்டே மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஏசியன் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பழங்கால மகால்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா எல்லாமே வந்து சுண்ணாம்புனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும், வெப்பமே உள்ளக்க இருக்காது. வெயில் என்னதான் நீங்கள் வெயில் அடித்தாலும் அந்த இடத்துக்குள்ளக்க கூலிங் சர்ஃபேஸ் மட்டும்தான் கொடுக்கும். காரணம் சுண்ணாம்பு கலந்துருக்கிறதுனால அது வந்து வெப்பத்தை உள்வாங்கும் திறன் அதிகமாக இருக்கும். அதனால வெப்பத்தை அது வெளியிடாதனால அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து கூலிங்காக இருக்குது. ஆனால் இந்தியாவில் நிறைய இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பிக் பேலசஸ், பிரிட்ஜஸ், டெம்பிள், ஃபோர்ட்ஸ், மவுண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் லைமை வந்து பைண்டிங் ஏஜென்ட்ஸாக ப்ரீவியஸ் டைமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லைமை வந்து வெறும் மணலோட கலந்து லைம் மார்ட்டராகவும் பயன்படுத்தியிருக்காங்க. லைமையும் கோசர் அக்ரிகேட், ஃபைனர் அக்ரிகேட்டை சேர்த்து லைம் காங்கிரீட்டாகவும் கூட பயன்படுத்தலாம். சோர்சஸ் ஆஃப் லைம். இந்த லைம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு லைம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது கம்மியாக இருக்கிறதுனால இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பர்னிங். அதாவது ஏதோ ஒரு ப்ரிக்கார்ட், ஏதோ ஒரு மெட்டீரியல்லேருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியலில் இருந்து எரிச்சு எடுக்கிறது தான் என்னது சோர்சஸ் ஆஃப் லைம். அது எதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் limestone from the stone hills, second one builder from the limestone from the beds of old rivers, knacker found from the ground, shells from the sea animals. இந்த 4 வகையில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க லைம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைமில் எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படுத்துகிறாங்க. ஃபேட் லைம், ஹைட்ராலிக் லைம், புவர் லைம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேட் லைம். இந்த லைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக துல்லியமான சுத்தமான லைம் தான் என்னது ஃபேட் லைம் ஆர் ஹை கைல்சியம் லைம் ஆர் ரிச் லைம்னு கூட இந்த லைமை சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாக வந்து தண்ணியோட கலந்து ஸ்லாகிங் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இது தண்ணியில் போட்ட உடனே 2லேருந்து 2.5 மடங்கு அதோடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோவாக தான் ஸ்லாகி ஆகும். ஆனால் ஹை டிகிரி ஆஃப் பிளாஸ்டிசிட்டி, லைட்டாக எடுத்து அடித்தாலும் ஃபுல்லாக வந்து ஈஸியாக வந்து லிபரலாக ஃபுல் இடங்களுக்கும் ப்ரீஃபாக போகும். இது கலர் வந்து பர்ஃபெக்டான ஒயிட்டில் கிடைக்குங்க. இதை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷிங் வாலுக்கு ஒயிட் வாஷிங்காக பயன்படுத்துகிறாங்க, லைம் மார்ட்டருக்கு பயன்படுத்துகிறாங்க, லைம் காங்கிரீட்டு கூட ஃபேட் லைமை பயன்படுத்துகிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் டியூரபுளாக உழைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லைம். ஹைட்ராலிக் லைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் லைம்னு சொல்கிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு சொல்லிங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் கிளே சம் அமௌண்ட் ஆஃப் ஃபெரஸ் ஆக்சைடு. இதில் வந்து களிமண்ணும் ஃபெரஸ் ஆக்சைடும் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து வாட்டர் லைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்ன ஆகுது ஸ்லாகிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது. 30% ஆஃப் கிளே இருக்கிறதுனால ஹைட்ராலிக் லைம் வந்து ரீசம்பிள்ஸ் நேச்சுரல் சிமெண்ட்னு கூட இதை சொல்கிறாங்க. ஹைட்ராலிக் லைமை வாட்டரோட திக் பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக கட்டிப்பட்டுறது இதோடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். அதுவும் இல்லாமல் இது பேஸ்ட் ஃபார்முக்கு தண்ணீரோட கலந்துச்சுன்னா மாறிடும். பட் ஆனால் வாட்டரோட தரோலியாக ஃப்ரீக்வெண்ட்லியாக அது வந்து உடனடியாக சேஞ்ச் ஆயிரும், டிசால்வ் ஆகி. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். புவர் லைம்னா என்ன அப்படின்னா இம்பியூர் லைம், அதாவது தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய தேவையில்லாத லைம்னு கூட இதை சொல்லலாம். இதில் வந்து மோர் தேன் 30% வந்து கிளே இருக்கிறதுனால இது வந்து ஸ்லாக் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது
வாட்டரோட சேர்க்கும் போதுல தின் பேஸ்ட் ஆகும். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்லி உடனடியாக சேஞ்ச் ஆயிரும். இது ஹார்னஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஸ்லோ. யூசஸ் ஆஃப் லைம். லைமுடைய யூசஸ் என்னென்ன பர்பஸ்க்காண்டி லைம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு சாண்ட் பிரிக்கு மேக் பண்ணோன்னா கூட லைமை பயன்படுத்துகிறாங்க. மார்ட்டராக மேசன்ரி ஒர்க்குக்கு பயன்படுத்துகிறாங்க. ரிஃப்ராக்டரி மெட்டீரியலாக பில்டிங் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க. சிமெண்ட் மேக் பண்ணுறதுக்கும் கூட லைமை வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறாங்க. பொஸ்லானா மெட்டீரியல்ஸ். பொஸ்லானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக இல்லாட்டினா ஆர்டிஃபிஷியலாக நம்மளே உருவாக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் தான் என்னது பொஸ்லானா மெட்டீரியல்ஸ். எதுக்காண்டி இது உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் சிமெண்ட்டுக்கு ஏற்றார் போல் அதோடைய தரத்தை வடிவமைக்கிறது தான் என்னது பொஸ்லானா மெட்டீரியல்ஸ். இப்போ நம்மளுடைய சிமெண்டோட தேவையை வந்து கம்மி பண்ணணும், சிமெண்ட் வந்து அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து வாங்க வேண்டியதுனால, ஸோ சிமெண்டோடைய அளவை கம்மி பண்ணி அதுக்கு ஏற்றார் போல் நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை நேச்சுரலாக இல்லாட்டினா ஆர்டிஃபிஷியலாக கிடைக்க ஒரு மெட்டீரியலை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இது பேர் தான் என்னது பொஸ்லானா மெட்டீரியல்ஸ் அப்படின்றாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பொஸ்லானா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளை ஆஷ், கிரவுண்ட் பிளாலஸ் ஃபர்னஸ் ஸ்லாக், சிலிக்கா ஃபோம், சுர்க்கி, ரைஸ் ஹஸ்க் ஆஸ். இது எல்லாமே ஒரு 5 இது இருக்கியா, இது வந்து எக்ஸாம்பிள்ஸ். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃப்ளையாஸ், நிலக்கரி சாம்பல். இது எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லரில் கோலை எரிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய லிக்னைட் அண்ட் கோலை எரிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு சாம்பலை தான் என்ன சொல்கிறாங்க, ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிக்னைட்டில் அதிகமாக சுண்ணாம்பு இருக்கிறதுனால அது உயர் ரகம் அப்படின்னும், கோலில் சுண்ணாம்போட அளவு கம்மியாக இருக்கிறதுனால அது மீடியமான தரம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நவடேஸ் ஃப்ளை ஆஷுங்கிறது வந்து அதிகமாக மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. காஸ்ட்லி, அதிகமான ரேட் காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. கிரவுண்ட் பேலஸ் ஃபர்னஸ் ஸ்லாக், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃகு உலையில் இருக்கக்கூடிய ஒரு சில இரும்பு கசடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கசடை சலிச்சு எடுத்து ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லேயருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக கிடைக்கிது. அந்த பார்ட்டிகிள்ஸை அரைச்சி பவுடர் ஃபார்முக்கு மாற்றி அந்த இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது என்னது கிரவுண்ட் பேலஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். காஸ்ட்லியஸ்ட்டு ஒன்றுங்கிறதுனால இதை அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. சுர்க்கிங்கிறது வந்து முன்காலங்களில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கலை அரைச்சி அதை பவுட்ரு ஃபார்முக்கு மாற்றி அதோட லைமை ஆட் பண்ணி பயன்படுத்தினது தான் சுர்க்கி. இந்த சுர்க்கியை வந்து முந்தைய காலங்களில் நிறையா பயன்படுத்தினாங்க. இது உடனடியாகவும் கிடச்சிடாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2லேருந்து 3 வாரம் எடுத்துக்கிடுவாங்க. செங்கல் எடுத்து உடைக்கணும், உடைச்சதுக்கப்புறமா லைம் எடுத்து உடைக்கணும், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பவுடர் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ உடனடியாக கிடைக்கவும் கிடைக்காது. ப்ளஸ் வந்து இது காஸ்ட்லியஸ்ட்டு ஒன்று. ப்ரீவியஸ் காலங்களில் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் நவ்வடேஸில் அதை பயன்படுத்துறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ரைஸ் ஹஸ்க் ஆஸ்க், இது என்ன அப்படின்னா அரிசி உமி சாம்பல் தான்யா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை வந்து இது பண்ண முத்தில் கிடைக்கக்கூடிய உமியை வச்சு என்ன பண்ணுறாங்க, எரிச்சு ஒரு சாம்பல் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த சாம்பலை தான் என்ன சொல்கிறாங்க, ரைஸ் ஹஸ்க் ஆஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரிசி உமி சாம்பலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொஸ்லானா தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 80% ஆஃப் சிலிக்காவோட தன்மை இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் ரொம்ப சிமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்டண்டாகவும் பயன்படுத்தலாம் ரைஸ் ஹஸ்க் ஆஸ்கை. இப்போ இந்த இது வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது இல்லையா, விவசாயம் ரொம்ப அதிகமாக கம்மியானதுனால இந்த ரைஸ் ஹஸ்க் ஆஸ்க் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணணுங்கிறதுனால இது வந்து இப்போ பொஸ்லானா மெட்டீரியல்ஸில் ரொம்ப ரேரான மெட்டீரியலாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், லைம்ஸ்னா என்ன, பொஸ்லானாஸ்னா என்ன, அது எப்படி கிளாஸிஃபிகே பண்ணுறாங்க, இது என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துனாங்கன்றதை ப்ரீஃபாக பார்த்தோம். நெக்ஸ்ட் மாடலில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.